50 வருஷம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பேச்சு தான். எதையாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து பேசிட்டு பார்ப்போம். நீ ஒன்று விஜய் பின்னாடி போகிற, இல்லை அவங்க குடும்பத்துக்கு பின்னாடி போகிற. இதைத்தான் உன்னால் செய்ய முடியுது. விஜய் என்ன செஞ்சா உனக்கு என்ன? அவர் என்ன இப்போ ரூலிங்கில் இருக்காரா? இல்லை அவர் உங்களை மாதிரி பல கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு உட்காந்துருக்காரா? சொல்லு. ஆனால் ஊனா 41 பேரை கொண்டுட்டு நீ கள்ளச்சாராயம் விற்று நீ எத்தனை பேரை கொண்டுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் கிடையாது. அப்புறம் ஏர் ஷோ நடத்தி ஒரு 5 பேரை கொண்டதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இப்படி பல விஷயங்கள் இன்னும் எவ்வளோ பேரை உங்கள் நிர்வாகிகள் கொண்டதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துடும். சொல்லு. நான் என்ன சொல்கிறேன், இவங்கெல்லாம் நமக்கு தான் சேவை செய்ய வந்திருக்காங்க. நீ டிஎம்கே காரனாருக்கு, ஏடிஎம்கே காரனாரு, பிஜேபி காரனாருக்கு, காங்கிரஸ் காரனாரு, டிவிகே காரனாரு, எந்த கட்சிக்காரனாக இருந்துக்கோ. ஆனால் ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோ. முதல்ல நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை, உன் பிள்ளைக்கு நீ ஒரு அப்பா அம்மா, உங்கள் அண்ணன் தம்பிக்கு நீ ஒரு அண்ணன் தம்பி, உன் அக்கா தங்கச்சிக்கு நீ ஒரு அண்ணன் தம்பி, இப்படி உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ ஒரு நெய்பர், ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து நீ டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே என்ன விற்க வேணால் இருந்துக்கோ. முதல்ல நமக்கு என்ன செய்கிறான் அப்படிங்கிறத முதல்ல யோசி. டிஎம்கே ஆட்சியில் இருந்தால் அவனுக்கு நான் என்ன செஞ்சாலும் நான் முட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறது இருக்காது. என் கட்சிக்காரன் தப்பு பண்ணான்னா நான் கேட்பேன் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல குடிமகனுக்கான இது. நீ கேட்க மாட்ட அப்படிங்கிறனால தான் அவன் அவ்வளோ தூரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான்.